என்னதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஏரியாவே என்னமோ பந்து மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட அந்த ஆச்சாரியரை பாக்குறதுக்கு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்கோன்னு, ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லையே. ஆமாம் பிரேம், இங்க இருக்கிற அமைதியை பார்த்தா எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா ஐம் ஷூர் என்னோட ஃப்ரெண்ட் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தான். இப்ப அந்த ஆச்சாரியர் எங்க இருப்பாருன்னு நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அண்ணே அண்ணா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க வாங்க. சொல்லுங்க அண்ணா, இந்த இடத்துல ஆச்சாரியரோட வீடு எங்க இருக்கு? இதோ இருக்கு பாருங்க, இதான் அவரோட வீடு. தேங்க்யூ. சித்தார்த்துக்கும் உனக்குமான அசைக்க முடியாத உறவை பத்தி தானே பேசிட்டு இருக்க. மறந்துராத, பரத்வாஜ் குடும்பத்துடைய பார்வையில நீ இப்பவும் ஒரு குற்றவாளிதான். அதோட வைஷ்ணவி அம்மா கூட சேர்ந்து நீ அக்காவையும் தப்பு செய்ய வச்சல, பெரிய பாட்டியும் சந்திர மாமாவையும் நடக்க கூட விடாம ஒரே இடத்துல படுக்க வச்சிட்ட. அப்புறம் நீ அக்காவை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்புன. நீ என்ன கொலை பண்ண கூட முயற்சி பண்ண. யோசிச்சு பாரு, இப்பவே நான் உன் கைய புடிச்சுக்கிட்டு பரத்வாஜ் குடும்பத்து முன்னாடி உன்னை கொண்டு போய் நான் நிறுத்தினேன்னா உன்னுடைய சித்தார்த்தே உன்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு. அப்புறம் சீமாக்கா, உங்க செல்ல தங்கச்சியை நீங்க வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் அதுக்கு நிச்சயமா 15 நாளாவது ஆயிடும். வா அக்கா, நான் போக மாட்டேன்க்கா. சொல்லுங்க கை வைக்கிட்ட. நான் வர மாட்டேன். நில்லு. நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இவளை நீ கூட்டிட்டு போகவே கூடாது. நீ பண்ற தப்பா. நான் என்ன ஒருத்தங்க உயிரியா எடுத்துக்கிட்டு இருக்கேன். குறைஞ்சதுன்னா என் சவாலை ஜெயிக்கிறதுக்கு சூழ்ச்சி செய்யலாம்ல. அக்கா வேண்டாம் சொல்லுங்க ரோகிணி. அம்மா தாயே, என் தங்கச்சியை காப்பாத்துங்க. அமர், இந்த வீட்டுக்கு கதவே இல்ல. உள்ள வாங்க. சொம்புல இருக்க தண்ணி எடுத்து உங்க மேல தெளிச்சுக்குங்க. தேங்க்யூ. சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கிற அந்த ராஜா நாகம் உங்களுக்கு என்ன தொல்லை கொடுக்குது? ஆனா ஆச்சாரியரே, அந்த நாகத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஜெய் மகாதேவா. உங்க வீட்டுல இருக்கிற அந்த தீய சக்தி ராஜநாகத்தை இங்கிருந்தே என்னால் அதை உணர முடியுது. எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க அதால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என் கைய விடு. அத்தை, சித்தார்த், சின்னத்த, சீக்கிரம் வாங்க. என்ன விடு. வீட்டுல எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா தாயி, என் தங்கச்சி ரோகிணியை காப்பாத்துங்க. அந்த நாகத்தோட எண்ணம் வெற்றி அடையக்கூடாது. ஸ்ருதி,
வந்தா? ஸ்ருதி, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ எல்லார விட பெரிய எதிரி யாருக்கு தெரியுமா? என்னோட ரோகிணிக்கு. ஐ லவ் யூ டு ரோகிணி. இவளை பார்த்தா எனக்கு கோபம் வரணும், ஆனா ஏன் இவகிட்ட எதுவும் பேச முடியல? இவ இங்க எதுக்காக வந்திருக்கா? ஒரு நிமிஷம் சுஜாதா. இவ செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும். சித்தார்த், நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்கள உடனே இங்க வர சொல்லுப்பா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க சித்தார்த்? நான் உன்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னேன். சரிப்பா. சித்தார்த், ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம எல்லாரும் சந்தேகப்படுத்த உண்மைதான். இவ துர்கா தாங்க. ஸ்ருதி வர்மா இல்ல, அதோட இவ நிரபராதி. இப்ப இந்த நாகம் எல்லாரோட பார்வையிலையும் ரோகிணி மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஏன் நிரூபிக்க பாக்குறா? எனக்கு தெரியும், இந்த விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாரும் அதிர்ச்சியா இருக்கீங்க. நானும் அதிர்ச்சி ஆனேன். ஆனா நானே ஜெகதீஷும் சுஷ்மாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்க 2 பேருமே பிடிச்சிட்டேன். அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா அவங்க 2 பேரும் என்னை தள்ளி விட்டு ஓடி போயிட்டாங்க. என்ன உண்மை? துர்காவுடைய முகம் என்னுடைய பழைய முகம் மாதிரியே இருக்கும். ஜெகதீஷ்க்கும் சுஷ்மாக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமும் தெரியும். அதோட இல்லாம என் முகம் மாறி போன விஷயமும் தெரியும். அந்த நேரத்துல தான் அவங்க இந்த பொண்ணை பார்த்திருக்காங்க. அப்புறம் அவங்க தான் பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பொய்யானவன் நிரூபிச்சு அவங்க இந்த துர்காவை இந்த வீட்டுல ரோகிணிய வாழ வைக்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த துர்கா நம்ம குடும்பத்துக்கு ஏற்கனவே வந்த விஷயம் அவங்க 2 பேருக்கும் தெரியாது. எப்ப அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ இப்பதான் வைஷ்ணவி கூட அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி துர்காவுடைய ஞாபகங்களை அழிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களே இவ்வளவு ஸ்ருதி வர்மாவா மாத்தி இவளுடைய அம்மா அப்பாவா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப அவங்கள பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துச்சோ அப்பதான் அவங்க எல்லா பழியும் துர்கா மேல போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உண்மையான பொண்ணு ஸ்ருதி வர்மாவை துர்கா தான் கிட்னாப் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஸ்ருதி வர்மான்றது வெறும் பேரு தான், அப்படின்னு ஒருத்தங்க யாருமே இல்ல. ஆனா உண்மை இதுதான், அவங்க 2 பேருக்குமே குழந்தையே இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. அமரும் பிரேமும் சொன்னதால நம்ம இங்க வந்துட்டோம். அப்புறம் மேடம் எப்படிப்பட்டவங்கிறதையும் நம்ம கண்ணால பார்த்துட்டோம். இல்லைன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவங்களோட சுயநலத்துக்காக மேடம் நம்ம பேரை தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு. லீலாக்கும் லட்சுமி அம்மாக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. இத பத்தி அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அந்த ஜெகதீஷும் சுஷ்மாவும் சேர்ந்து அவங்களை கொண்டு இருக்காங்க. இவ என்னங்க பேசிட்டு இருக்கா? அம்மா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எனக்கு இவ தான் சொன்னா. இவளை எப்படி நம்ப முடியும்? இவ சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு? சின்னத்த, இவகிட்ட நிரபராதின்னு நிரூபிச்சுக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ மட்டும் குற்றவாளியா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே தைரியமா வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருப்பாளா? முதல்ல
நான் இவளை பார்த்ததும் நானும் பயந்து போயிட்டேன். இவ மேல இருந்த வசிய சக்தி எல்லாம் போயிட்டு இவளுக்கு ஞாபகம் வந்ததும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்றதுக்கு வந்திருக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் இவளை நம்புங்க. இந்த நாகம் இப்ப எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கடா. எல்லாரும் என்ன நம்புங்களேன். இவளுக்கு அநியாயம் நடந்திருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இவ நடவடிக்கையில எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தா நான் இவளை உள்ள சேர்த்திருப்பேனா? உனக்கு வேணும்னா இவளோட பேச்சுல நம்பிக்கை இருக்கலாம், எனக்கு சுத்தமா இல்ல. இந்த நாகத்தோட சூழ்ச்சிக்கு பதில் சொல்ல இதான் சரியான வாய்ப்பா? சித்தார்த், இருக்கட்டும் ரோகிணி. ரோகிணி அந்த நாகத்தை எதுக்காக ரோகிணின்னு பேர் சொல்லி கூப்பிடுறா? எனக்கு தெரியும். சாட்சி இல்லாம என்னால இந்த உண்மையை நிரூபிக்கவே முடியாது. நான் நிரப்பராதுன்னு உங்க எல்லாரையும் நம்ப வைக்க முடியாது. ஆனா நான் சொன்ன விஷயங்களை நீங்க நம்புனீங்கல்ல, எனக்கு அதுவே போதுங்க. ஆனா சித்தார்த்துக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் நிரபராதி தானே நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது அக்னி பரிச்சை கொடுக்கணும்ன்றதுனால கொடுங்க. ஏன்னா இந்த குடும்பத்தோடைய பழைய சுமந்துகிட்ட என்னால நிச்சயமா வாழவே முடியாது. எனக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒருவேளை நான் துர்கான்றது உண்மையா இருந்தா அப்ப இப்ப நான் சொல்ல போறது உண்மைதான். உங்க எல்லாருக்கும் இன்னொரு உண்மை சொல்றேன். சீமா அக்கா பைத்தியமே கிடையாது. என்ன? இவங்களை பைத்தியமா நடிக்கிறதுக்கு கட்டாயப்படுத்திருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜெகதீஷும் அவங்களுடைய வைஃபும் தான். எல்லாருமே நம்ம மேலதான் பழிய சுமத்துறாங்க. முதல்ல அந்த மேடம், இப்ப என்னடனா இவ. எல்லாரும் சேர்ந்து நம்ம மேல ஏகப்பட்ட பழிய போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை பூரா ஜெயிலே தான் கழிக்கணும் போல இருக்கு. கிளம்பு, இங்கிருந்து நம்ம உடனே கிளம்பி போயிடலாம். வாங்க சீக்கிரம் போயிடலாம். நான் நிரபராதி. இதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சாட்சி இருக்கு. அத சொன்ன நான் நிரபராதின்னு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும். என்னது? இவ என்ன சாட்சியை காட்ட போறா நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்கணும். ஒருவேளை நான் இந்த அக்னி பரீட்சையில ஜெயிச்சிட்டேன்னா இந்த வீட்டுல தங்க நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கணும். அதான் என் ரோகிணி. அந்த நாகத்தையே இவ ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்னு விரும்புற? அது எந்த காரணத்துக்காக நாங்க உன்னை இந்த வீட்டுல தங்க வைக்கணும்? ஏன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. ரோகிணியால. என்ன நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ரோகிணியுடைய அந்த பழைய முகமும் என்னுடைய முகமும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால தானே நான் எனக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன்.
அதனாலதான் ஜெகதீஷும் அவங்க ஒய்ஃபும் என்ன இப்படி துரத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் மாட்டாத வரைக்கும் எனக்கு அவங்களால ஆபத்து இருக்கு. அதனால ப்ளீஸ். ஏன் சூழ்ச்சி என்கிட்டயே பயன்படுத்துறாளா? நான் இவளை எந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சனோ அந்த அளவுக்கு இவ இல்ல. நீ உன்னை முதல்ல நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு, அதுக்கப்புறம் உன்னை இங்க தங்க வைக்கிறேன். சொல்லு, உன்கிட்ட என்ன சாட்சி இருக்குன்னு சொல்லு. நான் நிரபராதி நிரூபிச்சுக்க என்கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி அமர் தான். அமரா? அவன் எப்படி? உலகத்தோட பார்வையில அவர் இறந்துட்டாரு. ஆனா அப்படி இல்ல, அவர் உயிரோட தான் இருக்காரு. அதோட அவரோட ஆக்சிடென்ட் ஜெகதீஷும் அவங்க ஒய்ஃபும் தான் பண்ணாங்க. இந்த கதைக்கு எப்படியாவது ஒரு முடிவை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அந்த கடவுளே அவரை காப்பாத்திருக்காங்க போல இருக்கு. அவர் இன்னைக்கு உயிரோட இல்லாம இருந்திருந்தா சீமாக்கா இன்னும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பாங்க. நானும் அந்த கோவில்ல அப்படியே தான் இருந்திருப்பேன். அவன் எங்க இருக்கான்? ஆனா நாங்க எதுக்காக அமரை நம்பணும்? அவனையும் தான் நாங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அவரும் நிரபராதி, அவரையும் சிக்க வச்சிருக்காங்க. நீங்க எல்லா விஷயத்தையுமே அவர் வாயால நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரியும். பிஸ்தா ஆமண்ட் வீரு அண்ணாச்சி மாட்டிக்கிட்டாரு. புதிய பிரிட்டானியா குட் டே 3-in-1 நட்ஸ் குக்கி. ஹலோ ஹலோ அமர். ரோகிணி, அப்படின்னா சீமா ரோகிணியை ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டா. ரோகிணி நீ? இல்ல, நான் துர்கா பேசிட்டு இருக்கேன். நான் பரத்வாஜ் ஹவுஸ்ல இருக்கேன். நீங்க ப்ளீஸ் எப்படியாவது இங்க வந்துருங்க. இங்க வந்து எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுங்க. நான் தான் துர்கா. அப்புறம் அமர், நான் சித்தார்த் பேசுறேன். நீ எங்க இருந்தாலும் சரி, கிளம்பி பரத்வாஜ் ஹவுஸ்க்கு வா உடனே. அமருக்கு உன்னை பத்தின உண்மை தெரியும்ல? மறுபடியும் அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறான். சித்தார்த், நீங்க சரியா தான் சொன்னீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிடும். யாரு உண்மையை சொல்றாங்க, யாரு போய் சொல்றாங்கன்னு. பாராசூட் அட்வான்ஸ்ட், உலகை கவருங்கள் உங்கள் நல்ல முடியால். நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருப்போம். அண்ணன் தம்பி போல பழகுவோம். ஆனா எந்த பாலர் வாலாட்டினாலும் அவனுக்கு வேட்டு வைப்போம். கொஞ்சம் ஸ்வீட், கொஞ்சம் சால்ட்டி. புதிய பிரிட்டானியா 50-50. பிரேம் எங்க? வீட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அமர் உயிரோட இருக்கான். அவனுக்கு இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். ஹலோ பிரேம், துர்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அப்புறம் அவ அமர் உயிரோட இருக்கான்னு சொல்றா. ஜெய் துர்கா தேவி. இப்ப ஏன் தேவையில்லாம சிரிக்கிறீங்க? அந்த தாய் என்னைக்குமே உண்மைக்கு மட்டும்தான் துணை இருப்பாங்க. நீயே பாரு, எந்த விஷயத்த சித்தார்த் எங்களை அமர் கிட்ட சொல்ல விடலையோ, இப்போ அதே விஷயத்த பிரேம் கிட்ட அவரே சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அப்புறம் அமர் பிரேம் கூட தான் இருக்காரு. இப்போ அமர் இங்க வந்து அதையே தான் சொல்லுவாரு. ரோகிணி சொன்னது எல்லாத்தையும். இது என் தங்கச்சியோட முதல் வெற்றி. நீ தோக்கதான் போற. ஓவர் கான்பிடன்ஸ்ல கொஞ்சம் அதிகமாவே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான உன்னுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பிக்க போகுது. உன்னுடைய சக்திக்கெல்லாம் என்னுடைய உண்மை என்னைக்குமே ஒரு பாரமா தான் இருக்கும். அதோட இந்த உண்மையுடைய பலத்துல தான் இந்த வீட்டுல நான் என் பழைய என்னுடைய இடத்த பிடிக்க போறேன். ஏன்னா இது என்னுடைய புகுந்த வீடு. அதோட சித்தார்த் என்னுடைய புருஷன். ஜெய் துர்கா தேவி, ஜெய் மகாதேவி.